கோவை, ஈரோடு மாவட்டங்களில் 2 நாள் பயணமாக வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை முதல் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். குறிப்பாக பொல்லான் திருவுருவ சிலை திறப்பு, மணிமண்டபம் திறப்பு, தீரன் சின்னமலை நினைவிடத்தில் மரியாதை செலுத்துதல் மற்றும் 1,84,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சி என பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் தற்பொழுது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ஆவின் வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பால்வள தந்தை என போற்றப்படும் எஸ்.கே. பரமசிவன் ஐயா அவர்களுடைய திருவுருவச் சிலையை தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் பிறந்த எஸ்.கே. பரமசிவன் சுதந்திர போராட்ட வீரராகவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அயராத முயற்சியால் ஒரு வெண்ணெய் புரட்சியை உருவாக்கி பல லட்சம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய பெருமைக்குரியவர். அவருக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவின் வளாகத்தில் சிலை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் சிலை அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாகவும் அளித்திருந்தார்கள். அதனை அடிப்படையில் தற்பொழுது 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்.கே. பரமசிவன் ஐயா அவருடைய சிலையானது சித்தோடு ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருவுருவ சிலையைத்தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி அந்த வளாகத்தையும் அந்த சிலையையும் திறந்து வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மற்றும் அவருடைய வாரிசுகளுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இருக்கக்கூடிய விவசாயிகளுடனும் கலந்து உரையாடினார். அதனை முடித்துக் கொண்டு புறப்பட்டு செல்லக்கூடிய வழியில் தான் இருபுறமும் திரண்டிருந்த ஏராளமான மக்கள் திரண்டிருந்த அவருக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளித்தார்கள். அவர்களுடனும் ஒரு உற்சாகமாக அவருடன் பேசிவிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுவிட்டு தற்பொழுது முதலமைச்சர் இந்த 2 நாட்கள் நடைபெற்ற இந்த அரசு விழாக்கள் கோவை ஈரோடு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு ஈரோட்டில் இருந்து தற்பொழுது ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கின்றார். அதை முடித்துக் கொண்டு கோவை சென்று விமானம் மூலமாக சென்னை திரும்ப இருக்கின்றார்.